வந்தவன் போனவட்ட நாட்டை கொடுத்துட்டு 4-3 சீட்டுக்கு நிக்கிறதுக்கு பிறந்தவனா நம்ம? இந்த நாடு யார்? இவன் யாரா நமக்கு சீட்டு கொடுக்கன்னு கேட்கவே இல்லையே. நாடு ஏன் நாடு ஓன்ட்ட கொடுத்து யார் நீ? இவன் நமக்கு வந்து தன்மான அவர் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு. அவன் நீ பல்லு வளர்க்காம பாண்டையா இருந்தா அவன் தான் பல்லு வளர்க்கி விட்டா, நீ அம்மனமா தெரிஞ்சா இவன் தான் கோமணம் கட்டி விட்டான்னு போயிட்டு அடைஞ்சுக்கிட்டு இன்னும் போயிட்டு இருக்கான். ஒற்றை மகன், ஒற்றை இயக்கம், எல்லா கட்சிகளும் எதிர்கட்சியாக கருதுகிற அளவிற்கு வலிமையான ஒரு படையை உருவாக்கி ஒரே ஒரு மகன் என்னை சமாளிக்கவே முடியவில்லை என்றால் அதற்கான அடித்தளத்தை இட்டு இந்த உறுதியான உரமிக்க ஒரு மகனை உருவாக்கி நிறுத்திய பெருமக்களில் முதன்மையானவர் ஐயா அரப்பா தமிழன் அவர்கள். இங்கே இருக்கிற எல்லாரும் ராவணன் என்று பெயர் எங்க ஐயாவுக்கு வைத்திருப்பதெல்லாம் அவரே சொல்லிவிட்டார். தாத்தா அப்பா எல்லாம் திராவிடர் கழகத்தில் இருந்தவர்கள் என்று. எல்லோருமே நம்பினோம். ஆஹா, இது கொண்டாடப்பட வேண்டிய கொள்கை, இது கொண்டாடப்பட வேண்டிய கொள்கை கூட்டம் என்று நம்பினோம். கடைசியாகத்தான் தெரிந்தது இது துண்டாடப்பட வேண்டிய கொள்ளை கூட்டம் என்று கடைசியாகத்தான் தெரிந்தது. எப்படி நம்பினீர்கள்? நம்பினோம். எப்படி நம்பினோம்? இவரை நம்பலாமா கூடாதா என்பதை எப்படி அறிவீர்கள்? நம்பி பார்த்துத்தான் அறிய முடியும். அப்படித்தான் எங்கள் முன்னவர்கள் நம்பினார்கள். நம்பினோம். கடைசியாக கால ஞானி எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொல்லும் போது கூட எங்களுக்கு தெரியவில்லை, ஆரியமும் திராவிடமும் வெவ்வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். ஒரு நாள் கட்டி பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள் என்றார். அப்ப நமக்கு ஒன்னும் தெரியல, என்னமோ சொல்றாரு என்னதுன்னு. ஆரியம்னா நன்றி இல்ல, திராவிடம் நன்றி இல்ல. இப்ப இந்த திராவிடமும் ஆரியமும் கூட்டு, காங்கிரசும் திமுகவும் கூட்டு, காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் கூட்டு பேச்சு நம்ம கிட்ட. நாங்க ஆரியத்தை எதிர்க்கிறோம், ஆரியத்தை எதிர்க்கிறோம், ஆரியத்தை எதிர்க்கிறோம். இதுல குரங்கு கையில கொடுத்த அப்பம் மாதிரி கொடுத்துட்டு இங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை பார்த்தா அப்பத்தை குரங்கு பிச்சு தருதுன்ட்டு வேடிக்கை பார்த்தா கிடையா. எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போதுதான் தெரியுது, ஆஹா இது நமக்கான கூட்டம் இல்லை என்று தெரியுது. எங்கள் முன்னவர்கள் எல்லாம் மேலே எழுந்து வந்தார்கள். எங்க ஐயா நகைமுகன் போல, எங்க ஐயா அரப்பா தமிழன் போல ஏகப்பட்ட பெருமக்கள் எழுந்து வந்தார்கள். ஆனால் ஒரு பேரியக்கமாக மாற முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் ஈழப்போர் கொத்து கொத்தாக நம் இன சொந்தங்கள் கொன்றொழிக்கப்பட்ட காலத்தில் வேற வழி இல்லாத அந்த நேரத்தில் தலைவரிடத்தில் இருந்து கடைசியாக வந்த மகன் நான். அந்த காயத்தோடு வந்த மகன் கத்தி கதறி துடித்து தொடர்ச்சியாக சிறைப்பட்ட போது என்னை அத்தனை சிறை பிணைப்பில் இருந்தும் விடுதலை செய்த பெருந்தகை என் உயிர் அண்ணன், எங்கள் அன்பு மூத்தவர் தடா சந்திரசேகர் அவர். கடைசியாக வேலூரிலே தேசிய பாதுகாப்பு சட்டத்திலிருந்து விடுதலை செய்து என்னை அழைத்து வந்த பிறகு அவருடைய மூத்தவர் நடராஜன் தான் என்னுடைய இந்த தேசிய பாதுகாப்பு வழக்குகளில் நேர் நின்று வாதாடியவர். தம்பி வாங்க ஒரு தடவை நம்ம மூத்தவரை, நம்மளுடைய சீனியரை நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் என்று அவருடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றார், அவருடைய அலுவலகத்திற்கு. அப்போ என்னுடைய அன்பின் மூத்தவரும் தம்பி ரூபன் அவர்களும் நானும் சென்றிருந்தோம். அப்ப பேசிவிட்டு கீழே இறங்கும் போது எங்க மூத்தவருக்கு புகைக்கிற பழக்கம் உண்டு. அவர் ஒரு மதில் சுவர் ஓரமாக சாய்ந்து கொண்டு புகைத்து கொண்டிருக்கும் போது, தம்பி நீங்க தொடர்ச்சியா இதை முன்னெடுத்து கொண்டே இருங்க, எனக்கு இந்த குடும்பத்துல எல்லாத்தையும் நான் சரி பண்ணி விட்டுட்டு அப்புறம் உங்களோடு சேர்ந்துக்கிறேன் என்று சொன்னார். நான் ஆமா மூத்தவரே, நானுமே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், வேற யாரையாவது இதை கொஞ்ச நாள் எடுக்க சொல்லுங்க, எனக்கும் கொஞ்சம் குடும்ப பொறுப்பு இருக்கு, நானும் அதை கொஞ்சம் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சிகரெட்டை கீழே போட்டு மிதிச்சுட்டு இப்படி பதிலே அவருக்கு சொல்ல முடியல. ஏன்னா அப்ப நீங்க எல்லாருமே பொறுப்புள்ள எல்லாரும் விலகி கொண்டால் இதை பொறுப்பாக செய்யறது யார் என்ற கேள்வி எழுப்பின உடனே
சிகரெட்டை அப்படி கீழே போட்டு அனுப்பிச்சிட்டு தோல் மேல கை போட்டு வாங்க போவோம், எதா இருந்தாலும் பார்த்துக்குருவோம் அப்படின்னு அன்னைக்கு வந்தவர் தான். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பல்வேறு போராட்டங்களை இது பண்ணோம். எப்படி எல்லாம் கொள்கையை வகுக்கிறது, எப்படி எல்லாம் இந்த இன விடுதலைக்கான அரசியல் களத்தை கட்டி எழுப்புவது என்ற ஆலோசனை கூட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்று ஆன்றோர் அவையம் என்ற ஒன்றை உருவாக்கினோம். ஆலோசனை கூட்டங்கள் பல நடத்தினோம். அதில் எல்லாம் அருகில் இருந்து பல்வேறு அறிவுரைகளை, ஆலோசனைகளை வழங்கிய பெருதகைதான் எங்களுடைய ஐயா ஹரப்பா அவர்கள். தனிப்பட்ட முறையில் பகிரியில் செய்திகளை பகிர்வது, குரல் செய்தியாக போடுவது, அழைத்து பேசி இதை இப்படி அணுக வேண்டும், இந்த செய்தியை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடலாம், இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தி அறிவுறுத்தி செதுக்கி செதுக்கி என்னை வழிநடத்திய பெருமக்களில் மிகவும் முதன்மையானவர் எங்கள் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தமிழர் ஐயா ஹரப்பா தமிழன் அவர்கள். ஒரு மனிதன் மறைந்து விட்ட பிறகு அவரை பற்றி பேசுவதற்கு செய்திகள் இருக்குது என்றால் அவர் சிறப்புற வாழ்ந்திருக்கார் என்று பொருள். இந்த உலகம் மிகவும் வேடிக்கையானது. வாழும் போது இந்த உலகம் எந்த ஒரு மனிதனுக்கும் மரணத்தை தர மறுப்பதே இல்லை. ஆனால் வாழும் போது பிறருக்காக வாழ்ந்த ஒருவரை ஒருபோதும் இந்த உலகம் மறப்பதே இல்லை. தன்னால் இயன்ற அளவில் தான் பெரும் ஜவீனோ திவானோ பெரிய செல்வந்தனோ கிடையாது. ஆனால் தன்னால் இயன்ற அளவில் இந்த இனத்திற்கு இன உணர்வு, மான உணர்வு, மொழிப்பற்று, இனப்பற்று இதை ஊட்டி ஒரு தலைமுறையை விழிப்புற்று எழ வைக்க முடியும், செய்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையோடு களத்தில் நின்ற போராளிதான் நம்முடைய ஐயா ஹரப்பா தமிழன் அவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக பெருமக்களே, பேரன்பு நாங்கள் நேசிக்கிற என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, உறவுகளே, என்னிலும் இளைய என் தம்பு தங்கைகளே, முதலில் நாம் யார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யார்? மலர் தூவி வணக்கம் செலுத்தி படமாக நிற்கிற மாமன்னர்கள், எனக்கு முன்பே இருக்கிற இந்த படத்தில் இருக்கிற பெரும்பாட்டன்கள், நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார், புலித்தேவன், தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், இவர்கள்லாம் யார்? எட்டு நாள் சண்டை போட்ட சிவாஜியை இந்த நாடு வரலாற்றில் வீர சிவாஜி என்று பதிவு செய்திருக்கிறது. 8 நாள், 8 மாதங்கள் வெள்ளைக்காரனை எதிர்த்து போர் புரிந்த வீர பெரும்பாட்டன் நமது பாட்டன்கள் மருதிருவருக்கு என்ன வரலாற்றில் அடையாளம் இருந்தது? 8 நாள் தான் அவர் சண்டை போட்டார். 8 மாதம் சண்டை போட்டது எங்கள் பாட்டன்கள் என்று தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் நான் வந்துதான் பேச வேண்டிய தேவை இருந்தது. இந்த தளத்தை, இந்த களத்தை அமைத்து கொடுத்து இங்கே நில் என்று என்னை நிறுத்திய பெருமக்கள் பலர். அதில் ஒருவர் தான் நம்முடைய ஐயா ஹரப்பா தமிழர் அவர்கள். நமது முன்னவர்களைப் போல வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்த பெருமக்கள் எவருமே இல்லை. குறிப்பாக நமது பாட்டன்கள். நம்முடைய முன்னவர் மூதாதை அரசனுக்கரசன் அருண்மொழி சோழன், கரிகாலன், அரசேந்திர சோழனை தாண்டி ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று உலகத்திற்கு உணர்த்தி காட்டியவன், அணையை கட்டி காட்டியவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவள சோழன் தான். அது வரைக்கும் அப்படி ஓடுகிற நீரை தடுத்து நிறுத்தி பாசனத்திற்கு பயன்படுத்திட முடியும்னு எவனுக்கும் தெரியாது. மிக மிக பின்னாடி பெண்ணிக்கைக்கு வந்து பிறகு இந்த முல்லை பேரியாற்று அணையை கட்டினார். நுட்பம் கரிகாலனோடது. வெள்ளைக்காரன் தன்னுடைய குறிப்பில் எழுதியிருக்கான் கல்லணையை பற்றி. அவன் வந்து அந்த அணையில் இருந்து தொப்பியை கலட்டி வைத்து மரியாதை செலுத்திட்டு போயிட்டான். என்ன நுட்பம்! இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிறிது கிடையாது. இவன் கட்டிட்டு இறங்குறான், கீழே இடிஞ்சு விழுகுது மேம்பாலங்கள்லாம். 1800 ஆண்டை தொட்டு போய்கிட்டு இருக்கு. வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்த பெருமக்கள்.
அதுபோல நம்முடைய பாட்டன் வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தார் என்பதற்கு பல சான்றுகள். நமக்கென்று வரலாறு கிடையாது. நம்ம பாட்டனுடைய வரலாறுகளே குறிப்புகள் தான். நம் பாட்டிக்கும் அப்படிதான், குறிப்புகள் தான், வரலாறுன்னு ஒண்ணு இல்ல. என்ன பிரச்சனை இல்ல, வரலாறு என்று ஒண்ணும் கிடையாது. தமிழ் பேரினத்திற்கு இலக்கிய சான்றுகள் தான். அதைத்தான் என்னுடைய தலைவர் மிகுந்த வலியோடு என்னிடத்திலே பதிவு செய்தார். நமக்கென்று ஒரு வரலாறு கிடையாது. பெருவுடையார் கோயில் இருப்பதாலேயே அரசனுக்கு அரசன் அருண்மொழியும் அவன் மகன் அரசேந்திரனும் ஆண்டார்கள் என்று ஒரு பதிவு. கல்லணை இருப்பதாலேயே கரிகாலன் ஆண்டார். நமக்கு என்ன சான்று இருக்குது? ஒண்ணும் இல்ல. பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரையை ஆண்டான். சிலப்பதிகாரம் என்ற இலக்கிய சான்றுதான். கண்ணகி பெருமாட்டி வந்து கால் சிலம்பை உடைத்து பாண்டியன் அவையிலே நீதியை நிலைநாட்டினான் என்று படிக்கும்போது, ஓ, பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆண்டான் நமது பாட்டன் அப்படின்னு தெரியுது. இலக்கிய சான்றுதான். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனோ, இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்செயலாதனோ எல்லாம் இலக்கிய சான்றுதான். வரலாறு இல்லை. காரணம், வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது, விட்டுவிட்டான். இதுபோலதான் வழி வழியே நமது இனப்பிள்ளைகள் வாழ்வார்கள் என்ற பெருமிதத்தில் விட்டுட்டான். ஆனால் வரலாறு தான் ஒவ்வொரு தேசியத்திற்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். அதுதான் வழித்தடம் என்று அறியாது விட்டுட்டு போயிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு தேடி தேடி நாம் படிக்கிறோம். அப்போது என்னுயிர் தலைவன் என்று சொன்னது, நமக்கென்று வரலாறு இல்லை. ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்கு போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும் என்று என்னிடத்திலே பதிவு செய்தார்கள். அப்படி பார்க்கிற போது நமது பாட்டனார் வேல்ஸ் துறை எழுதின குறிப்பிலே பெரிய மருது என்னிடத்தில் ஆரஞ்சு பழத்தை கொடுத்தார். ஒரு ஆரஞ்சு பழத்தை பரிசாக கொடுத்தார். சாப்பிட்டா நான் உலகத்திலேயே அப்படி சுவையான ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டதில்லைன்ட்டு. நான் தான் கேட்டேன், 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் பாட்டன் உலகத்திலேயே சுவையான ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செஞ்சிருக்காரு. இப்ப ஏன்டா என் வீட்டை சுத்தி வெறும் வேலிக்கருவ முள்ளா இருக்குதுன்னு ஒரு வயல்கிட்ட பதில் இல்லை. வெறும் 250 50 50 பூட்டேன் பாட்டேன் தாத்தேன் அப்பேன் இந்த காலத்துக்குள்ள மாறிட்டு. வேளாண்மைக்கு அதிக முன்னுரிமை கொடுத்திருந்தார் நம்முடைய பாட்டன்கள் என்பதற்கு சான்று. எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோடு வாடா என்று அறைகோல் விடுத்து அழைக்கும் போது தன் படையில் இருந்த வீரர்களை தாண்டி மக்கள் அணியணியாக திரண்டார்கள். படையை திரட்டி போகும்போது, திருச்சியை தாண்டி அப்படி போகும்போது பலாயிரக்கணக்கான வேளாண் குடிமக்கள், அன்பு சொந்தங்களே, போர் வீரர்கள் அல்ல, உழைக்கும் உழவர் குடிகள் கையில் என்ன கிடைத்ததோ அதை ஆயுதமாக ஏந்தி அணியணியாக நமது பாட்டன் மருதுபாண்டியர்கள் படையிலே திரண்டார்கள் என்பதற்கு சான்று வேளாண்மைக்கு அவர் கொடுத்த முன்னுரிமைதான். ஒரு வழியிலே மிக கொடுமையான வழி. நீங்க பார்த்திருப்பீங்க, நம்முடைய ஐயா, நம்முடைய தாத்தா கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அந்த சிவகங்கை சீமையிலே அந்த படத்தை, இன்றும் எனக்கு கனவு இருக்குது, அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், பிரேவு காற்று பெண்ணுகர் போல நம்முடைய பாட்டனுடைய வரலாறை, பாட்டியுடைய வரலாறை பாகுபலி என்று ஒரு கற்பனையில் எடுத்தது போல நிஜ வரலாற்றை, உண்மை வரலாற்றை பதிவு செய்ய முடியாது. இல்ல பாருங்க, இந்த மரத்தை வெட்ட போகும்போது அந்த மரத்திற்கு அவர்கள் கொடுத்த இந்த மரத்தை வெட்ட போகும்போது அதுல காட்சி வரும். மரத்தை வெட்டக்கூடாது என்று கட்டி பிடித்து அழுவார்கள். மாறு வேடத்தில் நமது பாட்டன்கள் இருவரும் நிற்பார்கள். ஏன் அந்த மரத்தை வெட்டக்கூடாது என்று. அது எங்கள் மன்னர்கள் பெரிய மருது சின்ன மருது என்று பெயரிட்டு வளர்த்து அந்த காட்சியில் நெகிழாத அழாத மகன் எவனும் இருக்க முடியாது. கடைசியா நம்முடைய மிகுந்த மனவழியை எனக்கு தந்தது, நம்ம பாட்டனை தூக்குல நிறுத்திட்டான், நிக்க வைக்கல, புறங்கையை கட்டிட்டான், முட்டிக்கால் போட வச்சு காலங்க கட்டிட்டான், இப்படி கட்டிட்டான். இப்ப தூக்கு கயிறு இப்படி பார்க்கிறாரு, பக்கத்துல 7 வயசு பையனை நிறுத்திட்டான் தூக்கு கயிறு கிட்ட.
எப்படி இருந்திருக்கு. நீங்க இந்த காட்சியை மட்டும் ஒரு தடவை பாருங்களேன். 7 வயசு பையன் அவர் கேட்கிறாரு, டேய் என்னைய தூக்குல போடுற, நான் உன்னை எதிர்த்து போரிட்டேன், என்னைய தூக்குல போடுற, சரி இந்த 7 வயசு பையனை எதுக்குடா போடுற, எதுக்கு போடுற? அவன் என்னடா பண்ணான்? போட்டான். ஏன் போட்டான்? இந்த 7 வயசு பையன் மருதுபாண்டியன் வாரிசு பரம்பரையில் வந்த ஒரு 7 வயசு பையனை உயிரோட விட்டு விட்டு போனால் அவன் எழுந்து வந்து மாமன்னர் மருதிருவரை தாண்டிய வீரனாக இந்த நிலத்தில் வந்து போரிடுவான் என்ற அச்சத்தில் 7 வயது பையனை தூக்கல போட்டான். அந்த கேள்வி கேட்கிற போது அவர் மனநிலை என்னவா இருந்திருக்கும்? 7 வயசுல மரண கயிற்றுக்கு முன்னாடி இருந்த அந்த பையனுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும்? இதையெல்லாம் நினைக்கும் போது ஒரு வெறி வரும்பாரு. அந்த வெறிதான் தமிழ் தேசிய இன விடுதலைக்கான உணர்வு, தமிழன் என்கிற இன உணர்வு. என்னை கேட்டாரு பத்திரிகையாளர் சந்திப்புல, நம்ம பாட்டன் பிறந்த ஊர்ல அவருக்கு நினைவிடமே இல்லை அப்படின்னு. இப்ப மட்டும் என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தூக்குல போட்ட இடத்துல கடற்கரையில் இவர்களுக்கு சமாதி எப்படி இருக்குது, என் பாட்டனை அடக்கம் பண்ண இடத்துல எப்படி இருக்கு, தூக்குல தொங்க விட்ட இடத்துல எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. நம்ம பாட்டி வேலுநாச்சியார் அடக்கம் பண்ணிருக்கிற அந்த இடத்தை போய் பாருங்க. இவர்களுக்கெல்லாம் தெருவுக்கு தெரு சிலை இருக்கு. நம் பாட்டிக்கு சிலை எங்க இருக்குன்னு பாருங்க. நம் பாட்டனுக்கும் ஐயா சேதுராமன் இருந்து போராடியதுனால அந்த தெப்பக்குளத்து வாசல்ல ஒரு சிலை இருக்கு. இல்லைன்னா நாங்கெல்லாம் மாலையிட சிவகங்கைக்கு தான் வரணும், இல்ல மதுரைக்கு வரணும். பூலித்தேவனுக்குன்னா நெற்கட்டு சேவலுக்கு தான் போகணும். அதனால இது என்ன காட்டுது? இப்ப கூட எங்க ஊர்ல காலாறுவில் இருக்கிற சிலை என்ன, இவ்வளவு மரப்பாச்சி பொம்மை தண்டி. ஆனா நீங்க போய் பாருங்க கடற்கரையில இவர்கள் சமாதியை, குறிப்பாக ஐயா கருணாநிதி அவர்கள் நினைவிடத்தை மட்டும் ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை பாருங்க. அதையும் பாருங்க, இதையும் பாருங்க. ஒரு வழி வந்தால் நீங்க என் ஆளு, என் மொழி உங்களுக்கு புரியும், என் வழியும் உங்களுக்கு புரியும். இப்படிதான் நான் இப்ப உடையாளூருக்கு போனேன். அங்க போய் நமது பாட்டன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழனுக்கு வணக்கம் செலுத்த போனேன். அங்க ஒரு சிவலிங்கம் இப்படி சாஞ்சு கிடக்கு. இப்பவும் சாஞ்சுதான் இருக்கு. இப்படி இருக்கு. ஒரு மேற்கூரை, கூரைனா ஒரு 4-5 ஓலை, ஒரு தட்டி, 2 குச்சி, 4 குச்சி, இன்னும் அப்படிதான் இருக்கு. அங்க வந்து அந்த பூசாரி இருக்காரு, என்னை கட்டி பிடிச்சு அழுது, ஏதாவது பண்ணுவோம் பாட்டனுக்கு, ஏதாவது பண்ணி அவனுக்கு ஒரு நினைவிடம் கட்ட சொல்லு. யாருக்கிட்டேன்னு கேட்டேன். அவன் கட்டுறதா இருந்தா தான் அப்பவே கட்டிருப்பான, நான் சொல்லிதான் கட்ட போறானா என்ன? கட்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு கட்டினா செத்து போயிருவோம்னு நினைக்கிறான். இது ஒரு இது இருக்கு. பெருவுடையார் கோயிலுக்குள்ள நேர தலைவாசலுக்குள்ள எந்த அரசியல் தலைவனும் போனதில்லை, போனதே கிடையாது, இதுவரை போனது கிடையாது. முதல்ல 2016 தேர்தலில் போட்டியிடும் போது நானே எங்க மூத்தவர் எல்லாரும் கூட்டிக்கிட்டு, நான் ஒரு ஆட்சியின் எலெக்ஷன் மேனிபெஸ்டோல தேர்தல் அறிக்கை இல்லை, ஆட்சி எப்படி நடத்துவேன்னு ஒரு வரைவை எழுதி ஒரு 350 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டு போனேன். அவன்கிட்ட தான் போனேன். உலகம் பூரா வென்று நீ ஆண்டது இருக்கட்டும், முதல்ல உன் பேரனை உள்ளூரை வெள்ள வச்சு ஆள வை, இங்க வா அப்படின்னு கும்பிட போனேன். அந்த குருக்கள் வந்து தடுத்துட்டவுல தலைவாசல் வழி, சீமான் நீங்க வந்து என்னைக்கு இப்படி யாருமே வரமாட்டாங்க, சீமான் நீங்க வளர வேண்டிய ஆள், நீங்க இப்படி வரலாமா அப்படின்னு. ஏன் பதறீங்க, வைங்க வச்சு இதில் வச்சு எனக்கு எடுத்து கொடுங்கன்னு வாங்கிட்டு போனேன். குருக்களே பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, அது என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, நீ கொடுங்கன்னு. தலைவாசல் வழியே போய் சாமி கும்பிட்ட ஒரே அரசியல்ல இருக்கிற ஆள் நான் மட்டும்தான் இருக்கேன். பயப்படுவான், யாருமே போக மாட்டான். எப்போ போன போது இந்திரா காந்திக்கு ஆட்சி கலைஞ்சிருச்சுன்ட்டு கோயிலுக்கு போனதான் காரணம்னு அவனை கிளப்பி விட்டான். பகுத்தறிவு திலங்களே பக்கத்துல ஒரு மேடை போட்டு தான் சாமி மட்டும் வந்தாங்க. அங்க போய் போல கோயிலுக்குள்ள சிலையை வச்சாலே பிரச்சனை ஆயிரும்னு வெளியில வச்சுட்டான். நம்ம பாட்டு இன்னும் வாட்ச்மேன் மாதிரி தான் இருக்கான், தெரியுமா தெரியாதா? அவனுக்கு அது தேவைதான். உலகம் பூரா வென்ற கொடியேத்தின எங்களை குடியேத்தினியா, உனக்கு இது தேவைதான், நீ முச்சந்தில நில்லு. நாம அந்த பூசாரி கிட்ட சொன்னேன், 1000கணக்கான ஆண்டு பொறுத்துட்டவன் இன்னொரு 5 வருஷம் பொறுத்துக்க மாட்டானா, நான் வந்து பேரன் காட்டுறேன், நீ பேசாது இருன்னு சொல்லிட்டு வந்தேன். அதேதான் அரசேந்திர சோழனுக்கும், அதேதான் நமது அருமை பாட்டன்களுக்கும்.
இவர்கள் கட்டி இவர்கள் பெயரை வைக்க நாம் அனுமதிக்க கூடாது. அது தன்மான இழப்பு. நமது பாட்டங்களை, நமது பெருமைகளை நாம் தான் போற்றணும், நாம் தான் கொண்டாடணும். அதற்கு இருக்கிற அரசியல் தான் தமிழ் தேச அரசியல். அதை தான் நம்ம இப்ப முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அரசியலை இந்த நிலத்தில் ஊண்டிய வீரிய விதைதான் இங்கே படமாக இருக்கிற பெருமகன் நம்முடைய ஐயா அரப்பா தமிழர் அவர்கள். அவர் இல்லை. ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த லட்சியங்களும் மரணித்து போவதே இல்லை. அவர் ஆள்தான் இல்லை, அவர் கனவு, அவர் லட்சியம், அவர் நோக்கம் எல்லாம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்றத்தான் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த நிலத்தில் உறுதியாக நின்று போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு நினைவை இப்ப நமக்கு முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வழிபாடு என்பது அன்பிற்குரிய சொந்தங்களே, வழிபாடு என்பது வழியே பயணப்படு, அவர் வழியே பயணப்படு, வழியே பாடுபடு, வழியே போராடு, இதுதான் வழிபாடு. இப்படிதான் வந்தது. அப்படித்தான் இன்னைக்கு நமது முன்னவர்களை நாம் வழிபடுகிறோம். அப்படித்தான் அரப்பா அவர்கள் காட்டிய வழியிலே பயணப்படுவது என்பது அவருடைய வழிபாடுதான். ஒவ்வொரு நமது முன்னவர்களும் நம்முடைய முன்னத்தி ஏர், ஒரு ஏர் முன்னாடி போகும், 100 ஏர்னாலும் பின்னாடி அதை ஒட்டி அப்படியே போகும். அப்படி பின்னால் வருகிற இந்த ஏர்களுக்கெல்லாம் முன்னத்தியராக இருந்த ஒரு மகத்தான மகன்தான் நம்முடைய ஐயா அரப்பா தமிழர் அவர்கள். நமக்கென்று அரசியல் அதிகாரம் இல்லை, நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்களாக இருக்கிறோம். ஆனால் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அறிவுறுத்துகிறார். நாம் இதை போராடித்தான் பெற்றாக வேண்டும். நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். அரசியல் விடுதலை தான். அரசியல் எப்போது பிறக்கும்? அரசியல் வலிமை எப்போது பிறக்கும்? நாம் எல்லாம் ஒன்றாக இருந்தால் தானாக அரசியல் வலிமை பிறக்கும். அரசியல் வலிமை பிறந்தால் நமக்கான அதிகாரம் பிறக்கும். அதிகாரம் பிறந்தால் எல்லாமே சிறக்கும். இதுதான் வழி, வேற வழியே கிடையாது. இன்னைக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில்? புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறதா எதிர்க்கிறதா? மும்மொழி கொள்கை, அதை ஏற்கிறதா எதிர்க்கிறதா? இந்த நாடகத்தை எத்தனை நாளைக்கு இந்த அறிவார்ந்த பெருமக்கள் சகித்துக் கொண்டிருக்க போகிறீர்கள்? எங்கே இந்தி இல்லை அதை மட்டும் சொல்லுங்க. இந்தி திணிப்பை எதிர்த்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்களா? இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களா? இல்லை. ஒரே ஒரு மகன் தான், கீழப்பழூர் சின்னசாமி மட்டும்தான் அன்றைக்கு திமுகவில் இருந்து தீக்குளித்தவர். ஒரே ஒரு மகன் தான். அதற்கும் காரணம் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை, நாம் நம்பி நேசித்த தலைவன் இந்த மொழி இந்தி திணிப்பு அதற்கு எதிரான போராட்டத்தில் இருந்து நழுவி விட்டாரே என்ற வழியில் தீயை குளித்து சத்து. மற்ற எல்லாருமே தன்னிச்சையாக தாய்மொழி மீது பற்று கொண்டவர்கள். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, தமிழுக்கு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று புரட்சி பாவலன் அறைகூவலுக்கேற்ப இன்னுயிரை ஈந்தவர்கள். 1935 நம்முடைய தாத்தன் நடராஜன் தாளமுற்று மொழிக்காக எவ்வளவு பெரிய துரோகத்தை இவர்கள் செய்தார்கள் பாருங்க. நல்லா கவனிங்கள். உலக தாய்மொழி நாள் எது? பிப்ரவரி 21. எதனால் உலக தாய்மொழி நாள்? பங்களாதேஷ், பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிகிறதற்கு அவர்கள் போராடி அந்த நாளை, விடுதலை அந்த நாளை மொழிப்போர் உலக தாய்மொழி நாளாக அறிவிக்கிறார். பங்களாதேஷ் வங்காள மொழி என்ன, நம்ம மொழி என்ன, நம்ம மொழியின் தொன்மயம் என்ன, நம்ம மொழியினுடைய ஆழம் என்ன? தமிழ் எங்க இருக்கு, வங்காளம் எங்க இருக்கு? உலகின் முதல் மொழி தமிழ். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது.
எங்கள் தாய்மொழி தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ் செங்கன் தடல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே பேசி தந்த தமிழடாங்கிறான். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ்ச்சங்கம்ங்கிறான். அவ்வையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேங்கிறான் முருக பெரும்பாட்டன். நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்கிறான் சிவபெருமான். தமிழ் இயற்கையின் மொழி. ஆதியில் மனிதன் காடுகளில் வாழ்கிற போது எழுப்பிய ஒளியிலே பிறந்த மொழி. அந்த ஒளியில் பிறந்த மொழி என்னுயிர் மொழி தமிழ் மொழி, உலகத்தின் முதல் மொழி. எந்த ஆய்வறிஞனும் அதனுடைய ஆழத்தை, நீளத்தை, அடித்தளத்தை அறிய முடியவில்லை. ஒரு தோராய கணக்கில் 50,000 ஆண்டுங்கிறான். 3,80,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் கல்லாயுதங்கள் கண்டுபிடிக்கிறான். எவனுக்கும் தெரியல. தொன்ம நூல் தொல்காப்பியம் தான். அதிலே 100க்கு மேற்பட்ட இடங்களில் தொல்காப்பியர் என்பனார் புலவர் என்று புலவர்கள் சொன்னது போல தொல்காப்பியனுக்கு முன்னவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். தொல்காப்பியன் அழகுரை எழுதியிருக்கிறான். ஆனால் தொல்காப்பியனுக்கு பயிற்றுவித்தவன் எவன்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மானுட சமூகத்திற்கு வாழ்வியல் நெறியை கற்பித்தான் வள்ளுவன். அந்த வள்ளுவனுக்கு தமிழ் படிப்பித்தவன் எவன்? அப்படி தேடி தேடி போனால் தமிழின் ஆழம், வேர், தொன்மம் தெரியும். அந்த மொழி இறந்து விடக்கூடாது என்று போராடியவர்கள் நாம். 800க்கும் மேற்பட்டவர்கள் இன்னுயிரை ஈர்ந்திருக்கிறோம். ஆனால் 18 பேர் தான் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறோம். அந்த மொழி புரட்சியில் ஆட்சியை கைப்பற்றியவர்கள் இவர்கள். அந்த நேரத்தில் ஏற்பட்ட எழுச்சியை பார்த்த திராவிடர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். தமிழர்களுக்கு உயிர் உடலில் இல்லை, அவனுடைய மொழியில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பிறகு எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற வெற்று முழக்கங்களை வைத்து வைத்து ஏமாற்றி தமிழை அழித்தார்கள். தமிழ் அழியாதவரை தமிழன் இருப்பான். தமிழன் இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் ஆளவும் முடியாது, வாழவும் முடியாது என்று திட்டமிட்டு தாய்மொழி அழித்தார்கள். வங்க மொழிக்காக போராடிய போது அது உலக தாய்மொழி நாளாக எப்படி மாறியது? அவர்கள் அந்த நாடை விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் கேட்கிற போது, இது தாய்மொழி நாளாக அறிவிக்கிற போது இந்திய நாடு ஆதரித்தது, பல நாடுகளின் ஆதரவை பெற்றது. ஆனால் எதற்காக? வங்காளிகள் எதிர்த்து போராடியது உருதை எதிர்த்து. தமிழர்கள் நாம் போராடியது அவர்களுடைய தாய்மொழி இந்தியை எதிர்த்து. அதனால் இந்த நம்முடைய போராட்டத்தை உலக தாய்மொழி நாளாக அறிவிக்கலவங்க. இங்கே ஆட்சிக்கு வந்தவன் தமிழனாக இருந்திருந்தால் அந்த நாளை உலக தாய்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று போராடி பெற்றிருப்பான். இருந்தவன் திராவிடன் விட்டுட்டான். எப்படி எல்லாம் நீ மறைக்கப்பட்டிருக்க வரலாற்றில். மொழியை இழந்து வரலாற்றை இழந்துட்டா ஒரு இனம் எப்படி வாழும்? வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறான் கோசிமின். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது. நீ ஒவ்வொரு ஆண்டும் மருதுபாண்டியருக்கு போய் வணக்கம் செலுத்துகிற ஒழிய யார் மருதுபாண்டியன்? நீ யார்? நீ யாரோட வாரிசு? இந்த வந்தவன் போனவட்ட நாட்டை கொடுத்துட்டு 4-3 சீட்டுக்கு நிக்கிறதுக்கு பிறந்தவனா நம்ம? இந்த நாடு யாருது? இந்த நிலம் யாருது? சுயமரியாதை இவர்கள் வந்துதான் சொல்லிக் கொடுத்தார்களா? தெரியாத நம் பாட்டிக்கு, தெரியாதா நம் பாட்டனுக்கு, தெரியாதா பூலித்தேவனுக்கு, தெரியாதா தீரன் சின்னமலைக்கு, அழகுமுத்துக்கோனுக்கு? பீரங்கி, துப்பாக்கி, வாளும் வேலும் சண்டைக்கு போனால் செத்து போவோம் தெரியும். பிறகேண்டா போனா ஏன்? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம்தான் பெரிது. அவன் முடிவெடுக்கிறான். சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அடிமை வாழ்வின் உரிமை சாவு மேலானது. இதெல்லாம் லட்சிய முழக்கம்டா. அவன் வச்ச லட்சிய முழக்கம்.
ஒரு காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் சேகுவாரா. அதன் அடித்தளம் அடிப்படை நமது முன்னவர்கள். அந்த திமிர் அந்த நிமிர் நம்மகிட்ட இல்ல. யாரா நீ? யார் நீ? கேட்கலையே. பிரச்சனை அங்கதான் இருக்குது. இவன் யாரா நமக்கு சீட்டு கொடுக்கன்னு கேட்கவே இல்லையே. நாடு ஏன் நாடு ஓன்ட்ட கொடுத்து யார் நீ? இதை விடவா சுயமரியாதை? இதை விடவா தன்மானம்? வரிய கொடு. நம்ம பாட்டன் சேதுபதி தூக்கி சிறையில போட்டான். ஓராண்டு கொடுஞ்சிறையில கிடக்கிறார், தனிமை சிறையில கிடக்கிறாரு மன்னர். அவன் அசைற மாதிரி இல்லை. என்னடா இவ்வளவு உறுதியா கிடக்குறான்? என்னடா இவன் மன்னன் வந்து சிறை கொட்டலில் கிடக்குறான் போயிட்டு வெள்ளக்காரன் கெஞ்சிரான். என்ன கெஞ்சிரான்? அன்னைக்கு என்ன ஓரணா இருக்குமா? ஓரணாவை ஒரு ஒப்புக்கு ஒரு கப்பமா கட்டு சேதுபதியே, சும்மா கட்டு. ஒரு கப்பம் ஒத்த ஒரு ஓரணா கட்டினாயின்னு கட்டு, நான் உன்னை விடுதலை செஞ்சிடறேன்றான். என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிற? என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிற? இந்த அயோக்கிய பிள்ளை இருந்தா என்ன பண்ணிருப்பான்? எதுக்கு ஒரு சிறைக்கு போக சரணடையில சமரசம் செய்யல. என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிற? ஒத்த பைசா அந்த ஒத்த நாளனா கூட நான் உன்னை கட்ட மாட்டேன். இந்த சிறையிலே கிடந்து செத்தாலும் சாவனே ஒழிய ஒரு செல்லா காசை கூட உனக்கு வரியா கட்ட மாட்டேன்டான்னு போராண்டவன் நம்முடைய பாட்டை சேதுபதி. ஏன் மத்திய அரசு நிதி தரலைன்னா தரல, எங்களுக்கு நிதி தரல, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? போடா வரி தர முடியாதுன்னு சொல்ல ஒரு வீர மகன். அதுக்கு சொல்லணும்னா அதுக்கு மருதுவாண்டிய ரத்தம் ஓடணும்டா, பூலித்தேவை ரத்தம் ஓடணும். அவன் தான் சொல்லுவான் நாட்டை கொடுத்து என்ன சொல்லுவான்? ஊழ கும்பிடுவேன்னா போடுவான். தொட்டு பாடுறா அப்படின்னு சொல்லணும்ல. நமக்கு தேசப்பட்ட சொல்லி கொடுப்பான் வந்து இந்த காங்கிரஸ் இந்த பிஜேபி இது நாட்டு டேய் தூக்குல தொங்குனவங்க பாரிச்சுறாங்க பேரங்கடா. மனுஷ இழுக்க திணறுகிற செக்க, மாடு இழுக்க திணறுகிற செக்க ஒற்றை மகன் இழுத்தாண்டா. என் பாட்டை வாவு சிதம்பரம் செக்க இழுத்தாண்டா. சுயமரியாதை பத்தி தன்மானத்தை பத்தி எனக்கு போயிட்டு வெள்ளக்காரன் கப்பல் சொத்தமிட்டை வித்துட்டு என் தாத்தன் பாண்டித்துறத்தை என் பாட்டேன் 1 லட்சம் ரூபாய் நம்ம பாட்டன்னு கொடுத்துக்க. அப்படி வாவுசிக்கு 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு காசு. இதையெல்லாம் சேர்த்து வச்சு சுதேசி கப்பல் தமிழனின் மானம் கப்பல் ஏறிவிடக் கூடாது இருக்கன்பாக கப்பல் ஓட்டிய தமிழனின் வாரிசுகள் நம்ம. இவன் நமக்கு வந்து தன்மானம் அவர் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு. அவன் நீ பல்லு வளர்க்காம பாண்டையா இருந்தா அவன் தான் பல்லு வளக்கி விட்டான். நீ அம்மனமா தெரிஞ்சா இவன் தான் கோமணம் கட்டி விட்டான்னு போயிட்டே இருந்துகிட்டு இன்னும் போயிட்டு இருக்கான். உங்களை நாங்க தான் படிக்க வச்சோம்னு திரும்ப திரும்ப கேட்கிறேன். இந்த கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ இந்த இவங்க எல்லாம் யாரா படிக்க வச்சா? ஒரு பதிலும் இல்லை, ஒரு பேச்சும் இல்லை. தன்மானமிக்க இனமானமிக்க இனமாக நாம் எழுந்து வரணும். சும்மா இன்னும் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம பாட்டனுக்கு வணக்கம் செலுத்துறது சடங்கல்ல. அவரிடத்தில் இருந்த அந்த இன உணர்வை, மான உணர்வை, போர்க்குணத்தை, வீர உணர்வை 2 மடங்காக பெருக்கிக் கொள்வதற்கான நாளாகத்தான் இனிமே நமது பாட்டனுக்கு வணக்கம் செலுத்துகிற நாளா இருக்கணும். சும்மா போய் ஒரு கடமைக்கு பூவை போட்டு கும்பிட்டுட்டு வரதா இருக்கக்கூடாது. என்ன கத்துக்கிறோன்னு இருக்குல்ல. இப்படிதான் எங்க தாத்தா மூக்கேத்தவரை பத்தி அந்த நூற்றாண்டு விழாவில் நான் பேசணும் வந்து எல்லாம் என்னப்பா இம்பிட்டு பண்ணிருக்காப்பா, இம்பிட்டு இவ்வளவு பெரிய என்னப்பா என்ன நம்ம எங்களுக்கு சில தெரியும், மாலை போடுவோம், அவ்வளவுதான். யாருக்கு தெரியுது? கச்சத்தீவை கொடுக்கும் போது அம்மையார் இந்திரா காந்தி எதிர்த்து பேசிய ஒரே மகன் நம்முடைய தாத்தா மூக்கேத்தவர் மட்டும்தான். அன்னைக்கெல்லாம் அவங்க கைகட்டி பதவிக்காக நின்ட்டாங்க. இந்த நாட்டில் கைரேகை சட்டம் போட்டு கொடுஞ்சட்டத்தில் குற்ற பரம்பரைன்னு கைரேகை சட்டத்தை வச்சு கைரேகை வைக்கும் போது இந்த தலைவர்கள் எல்லாம் எவன் தான் யார் இருந்து போறான்? தெய்வ திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர் போராடுகிற போது அவருக்கு கூட நின்னது நம் தாத்தா
சிவானந்தம் மட்டும்தான், எவரும் ஆதரிக்கல. அது அவமானம் இல்லையா? ஒரு இன ஒடுக்குமுறை இல்லையா? அது அடக்குமுறை கொடுஞ்சட்டம் இல்லையா? அதை எதிர்த்து போராட துணை நிற்காதவன் என்னடா நீங்க புரட்சியாளர்கள்? ஐயோ, நீங்கள் நாள்தோறும் காலை மாலை இருவேளும் போய் நீங்கள் காவல் நிலையத்தில் கைவிரலை வைத்து அந்த கட்ட விரலை வைத்து கைரேகை வைப்பதற்கு பதிலாக அந்த கட்டை விரலை வெட்டி எரியலாம் என்று கோபத்தில் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தேவர் பேசினதை கேட்டு பல 100 பேர் கட்ட விரலை வெட்டி எறிஞ்சான், திணறிட்டான். கொஞ்ச நஞ்ச விலையா கொடுத்திருக்கு, ரத்தம் கொடுத்திருக்கு. பெருங்காமநல்லூர்ல போயிட்டு சும்மா பெருங்காமநல்லூர் என்னடா ஜாலியன் வாலாபாக்கு வரலாற்றுல அதை பதிஞ்சானா? ஏன் நீ எழுச்சி வரணுங்கிறோம்? எதற்காக தமிழ் தேசிய அரசியல் பிறக்கணுங்கிறோம்? எதற்கு தூய தமிழர் அரசு நிறுவனம் நினைக்கிறோம்? எதுக்கு நினைக்கிறோம்? ஜாலியன் வாலாபாக், என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கினிய சொந்தங்களே, சென்ட்ரல் டயர் ஜாலியன் வாலாபாக்கிலே சுடுவான் என்று தெரியாது. கூடுனா சுடுன்னு சொல்லிவிட்டான். சென்ட்ரல் டயர் உத்தரவு போட்டான். சுடுவான் என்று தெரியாது கூடி நின்றான். சுடுனா சுட்டான், செத்து போயிட்டான். ஆனால் வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருக்கிறது. ஆனால் பெருங்காமநல்லூரிகளே, பெருமக்களே, சுடுவான் வெள்ளைக்காரன்னு தெரியுது. வெள்ளையனை ஏத்து போராடும் போது சுடுவான்னு தெரியுது. துப்பாக்கி வச்சிருக்கான், சுடுவான்னு தெரியுது. நம்மகிட்ட வேல்கம்பு இருக்குது, அருவா இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது. வேண்டாம் வால் இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது. இவன் மன்னனும் கிடையாது, குடிமக்கள். கிணத்துக்குள்ள, காடுகளுக்குள்ள, வயக்காட்டுக்குள்ள தலைமறைவா இருந்து ஊர் எல்லையில ஊர்ல வருவான்ல, ஊருக்குள்ள நுழைவான்ல, அந்த அரச மரத்து அடியில அவன் ஊருக்குள்ள வர்ற இடத்துல பெரிய கோடை போட்டு வெத்தலைய நல்லா மென்னு செவக்க அதை துப்பி ரத்த செவப்புல அந்த கோடை போட்டு வச்சுட்டு போனான். காரணம் என்ன? இந்த கோட்டை தாண்டி எவன் வந்தாலும் இதே மாதிரி ரத்தம் சிந்தி தாண்டா சாவாயின்னு எச்சரிக்கை காட்டுறதுக்கு வந்து விட்டு வந்தான். சுடுவான்னு தெரிஞ்சு களத்திலே வாய்ந்து போராடி செத்த மறவர்கள் பெருங்காமநல்லூர் நம் முன்னவர்கள். வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் இருக்குது. பெருங்காமநல்லூரிலே விடுதலைக்கு போராடி செத்த மறவர்களின் பதிவு எங்க இருக்கு? எங்க இருக்குது? ஒருத்தனுக்கு இல்ல, ஒண்ணும் கிடையாது. வரலாற்றில் நீ புறக்கணிக்கப்பட்டினா வழி கிடையாது. அதையும் அண்ணல் அம்பேத்கரே சொல்றாரு. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று. அப்படி எங்களுக்கான வரலாற்றை எழுதுகிற காலம்தான் தமிழ் தேசிய அரசியல் புரட்சி காலம். அது நடக்கும். நாங்கள் வந்த பிறகுதான், குறிப்பாக நான் இந்த அரசியல் தளத்துக்கு வந்த பிறகுதான், காளையார் கோயிலிலே சிவகங்கையிலே தான் நமது பாட்டன் மருதுபாண்டியருக்கு வணக்க கூட்டம் நடத்த வேண்டும் என்பது இல்லாமல் சென்னையிலே, சேலத்திலே, பல்வேறு பகுதிகளில் கடத்தி கொண்டு போய் வச்சேன். நான் வந்த பிறகு வீரத்தமிழர் முன்னணி என்று ஒன்றை ஆரம்பிச்சோம். உங்களால் நம்ப முடிகிறதான் உடன் பிறந்தார்களே, தட்டி பாருங்கள் வலையொலியிலே. லண்டனிலே எந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து எனது பாட்டனும் பாட்டியும் போராடி மாண்டார்களோ அதே வெள்ளைக்காரன் நாட்டிலே வீரத்தமிழர் முன்னணி என்று வைத்து நமது பாட்டன்கள் எல்லாருடைய படங்களையும் வைத்து வழிபாடு நடத்தினோம். அப்பா, எந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து போரிட்டார்களோ எமது முன்னவர்கள் அதே வெள்ளைக்காரர்கள் இந்த படங்களுக்கு முன்னே நின்று குடும்பம் குடும்பமாக தன்படம் எடுத்துக்கொண்ட காட்சி என்று மலையொலியில் இருக்கு பாருங்க. தாண்டா வரலாறு, இதான் வரலாறு. அவன் நினைப்பான்ல, ஓ மருதுபாண்டியர், ஓ வேலு நாச்சியார் அப்படின்னு. தமிழர் என்ன வரலாறு? நீ உனக்கு என்ன பெருமிதம் இருக்குது? உனக்கு எங்க திமிர் இருக்குது? நீ உன் மொழி பெருமை இனப்பெருமை அறியாது. நீ எப்படி திமிருவ? எப்படி நிமிருவ? இந்த நிலப்பரப்பின் வரலாற்றிலே பாட்டி வேலு நாச்சியார் மாதிரி ஆண் வீரர்கள், அரசர்கள், மன்னர்கள் போரிடுவார்கள். ஆண்கள் போரிடுவார்கள். தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தெரியும், எல்லாரும் போரிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பெண்மகள், கணவனை இழந்த கைமகள்
படையை திரட்டி இழந்த நிலத்தை போரிட்டு வென்றால் என்ற வரலாறு இந்த நிலப்பரப்பிலே நமது பாட்டி வேலுநாச்சியாருக்கு மட்டும்தான் உண்டு. தமிழர்கள் குலதெய்வமாக வைத்து போற்ற வேண்டும் என்றால் நமது பாட்டி மானமரத்தி வேலுநாச்சியார் தாண்ட கொண்டாடணும். அதுக்கு பிறகு ஆண்டா சான்ஸ் ராணி அவ பிறந்து செத்து 85 வருஷம் கழிச்சு மணிக்கரணின்னு ஒரு பெண்ணு பிறக்கிறான். அந்த காலத்துல கணவனை இழந்துட்டா முக்காடை போட்டு மூளையில மூக்க சிந்திட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கணும். கணவன் உயிரற்ற உடல் மீது சத்தியம் செய்து இழந்த நிலத்தை நான் மறுபடியும் போரிட்டு மீட்பேன் என்று ஒரு மகள் உறுதி செய்து போய் அதே மாதிரி இழந்த நிலத்தை மீட்டவள் நம்முடைய பாட்டி தான். அதை போலவே தமிழர் இன வரலாற்றிலே இழந்த நிலப்பரப்பை மறுபடியும் போரிட்டு மீட்ட வரலாறு நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு தான் உண்டு. பாட்டிக்கும் பேரனுக்கும். நமது முன்னவர்கள் போரிட்டார்கள், தோற்றார்கள். ஆனால் போரிட்டு வென்ற மகள் நம்முடைய பாட்டி வேலுநாச்சியார் மட்டும்தான். எவன் பேசுவான்? நம்ம பேசல, எவன் பேசுவான்? ஒன்னு பேச அவன் பழம்பெருமையே பேசி தருவாங்க. டேய், நாங்க பழம்பெருமை பேசுவது பீற்றிக்கொள்ள அல்ல, எங்களை நாங்களே தேற்றிக்கொள்ள. பழம்பெருமை என்பது எங்களுக்கு படிப்பினைடா, படிப்பினை, படிப்பினை. சாகிறதுன்னு ஆயிடுச்சு. எங்கிருந்து தலைவர் பிரபாகரன் கற்றுக்கொள்கிறார்? சாகிறது என்று ஆயிடுச்சு. அது என்னடா? சரணடைந்து சாகிறது, சண்டையிட்டு சத்துருவோம்டா. இதான்டா கோட்பாடு. இததான்டா நம்ம பாட்டம் கையில் எடுத்து. என்னடா வெள்ளக்காரன் போய் சரணடைஞ்சு சாகிறது, சண்டையிட்டு சத்துருவோம்டா, போராடி மாண்டுருவோம்டா. அதான்டா வீர மரபனுக்கு அழகு என்று களத்திலே பாய்ந்தவர்கள் தான் நமது முன்னவர்கள். 500 ரூபாய் வாங்கிட்டு இந்த பொங்கல் போய் தீபாவளிக்கு போனஸ், சலுகை, மானியம், இலவசம் அறிவார்ந்த ஒரு சமூகம் ஏற்குமா? சலுகைகளால், இலவசங்களால், மானியங்களால், போனஸ்களால் ஒரு சமூகம் மேம்படும், உயர்வடும், வளர்ந்து விடும் என்று யார் நம்புறா? ஆனா இந்த கூட்டம் நம்பிட்டு இருக்கே. 8,50,000 கோடி, 8 லட்சம் கோடி கடன். இந்த கடனை பெற்று நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம். நீங்களாம் வந்திருக்காங்க, எங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. சென்னையில ரோடு இப்படி இருக்கு, தலைநகர்ல. அப்ப சிவகங்கையில் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் பாரு. சாலை இல்லாம சவக்குழியா இருக்குல்ல. ஒரு அடிப்படை பயணிக்க பாதை இல்லை, எரிக்க மின்சாரம் இல்லை, குடிக்க நீர் இல்லை, படிக்க கல்வி இல்லை, படிச்சா வேலை இல்லை, எதுவுமே இல்லை. எப்படா இவ்வளவு கடன் வந்துச்சு? பதில் இல்லை. பள்ளிக்கூடங்களுக்கு படிக்க வர்ற மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே. அரசு பள்ளிக்கூடங்களின் படிக்க வர்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறையுதே. அதுக்கு காரணம் என்னன்னு ஆய்வு செய்யுங்க. இது இங்க பாருங்க, டாஸ்மாக் கடைக்கு குடிக்கவர்களின் எண்ணிக்கை கன்னியாகுமரி, நாகர்கோயில், இந்த நாகப்பட்டினம், சிவகங்கை, இந்த சேலம், இந்த பகுதியில் டாஸ்மாக் வியாபாரம் குடிக்க வர்ற மக்களின் எண்ணிக்கை குறையுதே. இதுக்கு காரணம் என்ன? ஆய்வு செய்யுங்க. இது ரெண்டையும் பாருங்க. எது நடந்திருக்கணும், எது நடக்குது? அப்ப எங்க நோக்கி நாடு போகுது? கள்ளச்சாராயம் விற்காதீர்கள் என்று தடுக்க போன மாணவர்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். யார் பக்கம் அதிகாரம் இருக்கு? எப்படிப்பட்ட அதிகாரத்தை நம்ம வச்சு கொண்டிருக்கோம்? பள்ளிக்கூடத்துக்கும் பிள்ளை போக முடியல, பல்கலைக்கழகத்துக்கும் பிள்ளை போக முடியல. பாலியல் வன்கொடுமை நடக்குது, சித்திரவதை நடக்குது, தொந்தரவு நடக்குது. செய்யறவன் யாரு? ஆசிரியர் பெருமக்களே செய்யறான், தாளாளரே செய்யறான். எப்படி? அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்கள் ஆட்சி செய்த கூட்டம் அது, ஆட்சி செய்த நிலைமை இது. ஜனநாயக நாட்டிலே பெருமக்களே, சட்டசபையிலே, பாராளுமன்றத்திலே ஒரு விவாதத்தை துணிஞ்சு எடுத்து வைக்க முடியல. வெளிநடப்பு என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் சட்டசபையிலே, ஜனநாயகம் பேசுகிற நாட்டிலே. ஆனால் மன்னன் அவையிலே ஒரு சாதாரண குடிமகள் மன்னனுக்கு முன்பு கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டினால் என்ற இலக்கிய சான்று. அது நடந்துச்சா இல்லையா, கற்பனையா, அதெல்லாம் பேச்சு கிடையாது.
ஆனால் கற்பனை, கதை, இலக்கிய சுவை என்றாலும் தமிழன் அந்த மாண்போட வாழ்ந்திருக்கிறான். மனுநீதி சோழன் மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்காக அந்த வந்து மகனை கொன்னானா? இதெல்லாம் நடந்திருக்குமா? நடக்குதோ நடக்கலையோ, கதையில் கூட நீதியை போதிச்சான் என் முன்னவன். இந்த மயில் அவன்கிட்ட போர்வை கடிச்சா, முல்லைக்கொடி தேரை விட்டுட்டு போப்பாரு கடிச்சா இல்லை. ஆனால் மேலோங்கி நிற்பது எனது முன்னவர்களின் உயிர்மை நேயம். கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதே ஆக சிறந்த கொடை. அப்படிப்பட்ட கொடை வள்ளல்கள் எமது முன்னவர்களாக அரசாட்சி செய்கிற மன்னவர்களாக இருந்தார்கள் என்பது எவ்வளவு பெரிய பெருமைக்குரியது, சிறப்பிற்குரியது. அப்படிப்பட்ட இனத்தில் பிறந்த இனத்தின் கூட்டம் மொழி சிதைந்து தெருவில் கூட்டத்திலிருந்து இறங்கி போறீங்க. தெருவில் போகும்போது இரு பக்கம் இருக்கிற பெயர் பலகைகளை படித்துக்கொண்டே போங்க. எந்த இடத்திலேயாவது உங்கள் தாய்மொழி இருக்குதா? பிற மொழி கலவாமல் பேச வருகிறதா? படிக்க வருகிறதா? தாய்மொழி இழந்து விட்டோம். இப்போது கூட நான் செய்தியாளரிடத்திலே சொன்னேன், ஒரு போரை நடத்தி ஒரு இனத்தை அழிக்கும் போது, ஒரு நாட்டை அழிக்கும் போது, ஒரு இனத்தை அழிக்கும் போது ஒரு 1000 பேரை விட்டு சென்றால் கூட மொழியை அழிக்காமல் அந்த மக்களை விட்டு போனால் அந்த மொழி உயிர் பெற்றுவிடும், இனம் உயிர் தெளிந்து விடும். ஆனால் மொழி அழித்து விட்டால் ஒருபோதும் அந்த இனம் உயிர் பெறாது, எழுச்சி உறாது, மீளெழுச்சி கொள்ளாது. இதுதான் வரலாற்று உண்மை. இப்போது நாம் பெயரளவில் தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுவும் அந்த அடையாளங்களும் மத அடையாளங்கள், சாதி அடையாளங்களாக இருக்கிறது. எங்கே இருக்கிறது? தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிறது. தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடாக மாறி இருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று மகத்தான பணியை செய்த பெருமக்கள் ஏராளம். அதில் ஒரு மகத்தான மாமகன்தான், பெருமனிதர் தான் நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை ஐயா ஹரப்பா தமிழர் அவர்கள். கடைசி நொடி வரை எங்கிருந்தாலும், வாகன வசதி இல்லை என்றாலும் கூட பேருந்தில் ஏறி கூட பயணித்து வந்து நாடெங்கிலும் நடக்கிற தமிழர் ஒருங்கிணைப்பு கூட்டங்கள், தமிழ் மொழிக்காக, தமிழர் நலனுக்காக நடக்கிற போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கூட்டங்கள் எல்லாவற்றிலும் பங்கேற்ற பெருமகன் நம்முடைய ஐயா ஹரப்பா அவர்கள். அவருடைய உழைப்பு என்பது சலிப்பில்லாமல் நம்மை போன்ற பிள்ளைகள் களத்திலே நிற்க வேண்டும் என்பதற்கான சான்று அவருடைய வாழ்க்கை. என்னோடு களங்களில் வந்து தொடக்க காலம் போல் நின்று வேலை செய்ய முடியவில்லை என்றாலும் அலைத்தொடர்பின் மூலமாக, செய்திகள் மூலமாக பகிர்ந்து கொண்டு, சந்திக்கிற உறவுகளின் மூலமாக செய்திகளை கடத்தி கொண்டு என்னை வழி நடத்தி கொண்டிருந்த பெருமகன் தான் நம்முடைய ஐயா ஹரப்பா தமிழர் அவர்கள். எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் இந்த நிகழ்வை எங்களுடைய நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி பெரிய நிகழ்வாக நடத்தி இருக்க வேண்டும். அதற்கு முன்பாக மதிப்புமிக்க பெருமக்கள் அவர்கள் நடத்தி இதில் பங்கேற்று அவருக்கு எங்களுடைய வணக்கத்தை செலுத்துகிற வாய்ப்பை தந்தமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன். நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் செய்தால் என்ன, நாங்கள் செய்தால் என்ன, நோக்கம் ஒன்றுதான். ஐயா ராவணன் அவர்கள் கேட்கிற போது மறுப்பேதும் சொல்லாமல், நான் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்கிறீர்கள், இதைவிட எனக்கு என்ன ஒரு பெருமை மகிழ்ச்சியும் இருக்க முடியும் என்று. அவர் இல்லாது இன்று இருக்கலாம். ஆனால் அவர் விட்டு சென்ற மூச்சு காற்று உழவிக் கொண்டிருக்கிறது. அதை சுவாசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அந்த உணர்வு சூட்டோட இன்னும் இந்த நிலத்திலே அவர் விட்டு சென்ற கடமையை நிறைவேற்ற வெறிகொண்டு இன்னும் பல மடங்கு முனைப்பாக களத்திலே நின்று பணியாற்றுவோம். கடைசியாக எங்களுக்கு எங்களது முன்னவர்கள் விட்டு சென்றிருக்கிற விடுதலைக்கான வாய்ப்பு, அரசியல் விடுதலை ஒன்றுதான். அந்த அரசியலை அன்னை தமிழ் சமூக மக்களை ஒன்றிணைத்து சாதி மத உணர்ச்சிகளில் இருந்து அவர்களை அகற்றி அன்னை தமிழ் பிள்ளைகளாக ஒன்றிணைத்து
பெரும்படையை கட்டி தமிழர் நிலத்தில் தமிழர் அரசை அமைய நாங்கள் பாடுபடுவோம். அதை மகத்தான பெருமகன் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழர் நிலத்திற்கும் அரும்பான ஆட்சி இன்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற நீண்ட உறக்கத்திற்கு சென்றிருக்கிற பெருந்தகை நம்முடைய ஐயா அரப்பா தமிழன் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்வும் அடைகிறேன். இந்த அரங்கை விட்டு செல்லுகிற போது அவர் எங்களுக்கு கையளித்திருக்கிற கடமையையும் எடுத்து செல்கிறேன் என்கிற உறுதியை நான் அளிக்கிறேன். இந்த அரிய நிகழ்வை நிகழ்த்தி அருமை பெருமகன் ஐயா அரப்பா அவர்களுக்கு சிறப்பு செய்த பெருந்தகை எங்கள் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருமகனார் ஐயா ராவணன் ஞானசுந்தரம் அவர்களுக்கும், இங்கே மருதுபாண்டியருடைய வாரிசுகளாக ஒவ்வொரு ஆண்டும் பாட்டனுக்கு வணக்கம் செலுத்த போகிற போது வரவேற்று வாசலிலே நின்று எல்லோரையும் வரவேற்று அந்த பெருமன்னர்களின் பெருமையை நிலைநாட்டி கொண்டிருக்கிற பெருமக்கள் இங்கு எண்ணற்ற பேர் என் மண்ணிலிருந்து வந்து அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இந்த நிகழ்விலே நீண்ட தூரம் பயணித்து வந்து பங்கேற்ற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். எங்கள் ஐயா அரப்பா தமிழன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கம், நன்றி. நாம் தமிழர்.